நம்ம இந்த வீடியோ 7th சோஷியலுக்கான 3rd மிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பா. இந்த கொஸ்டின் பேப்பரானது நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். அதாவது சாட்டர்டே நடந்திருக்கு. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா ஆன்சரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், த ஃபஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா வாஸ் டேஷ். Second one, B.M. Malabari was a dash. Third one, the subject which deals with map making process is dash. Fourth one, actual distribution of population can be represented by dash. Fifth one, FIR means dash. Sixth one, public sector is on dash motive. Next, fill in the blanks. Fill in the blanks. First one வந்து பார்த்தீங்கன்னா a line that joins the points of equal elevation is dash. Second one, dash map is focused on a specific theme. Third one, servants of Indian society was started by dash. Fourth one, dash of Sivaganga fought bravely against the British. Fifth one, the dash high court is the oldest high court in India. Sixth one, the private sector is on dash motive. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டவுரி, கான்டோர் லைன், சார் எலிஜிஎம்பே, அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பக்கம் பிரைமரி செக்டர், சோஷியல் ஈவல், ப்ரௌன் கலர் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ மறுபடியும் சொல்லிட்டு நம்ம மாணவர்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் மேட்ச், இதற்கான ஆன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிரு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங்ப்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. Next, second one, what are the uses of cadastral map? Third one, why do we need judicial system? Fourth one, write the objective of public sector. Fifth one, name some indicators that measure socio-economic development. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், கிவ் a detailed account on the impact of reform movement. Second one, explain the different types of scales in detail. Third one, differentiate civil law and criminal law. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேப்பா. ஸோ மேப் பொறுத்த வரைக்கும் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ டெல்லி, குஜராத்து, தமிழ்நாடு, அசாம், இதுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மேப் மட்டும் 4 பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஜப்பான், அட்லாண்டிக் ஓஷன், USA, நியூசிலாண்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்க கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருப்பா. நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதற்கான விடையை தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 4-5 மாவட்டத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அடுத்தது தொடர்ந்து வீடியோ போட்டுனேங்கிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.